ஹாய் மக்களே, வெல்கம் பேக் யூ சேனல். இன்றைய நாள் ரொம்ப கஷ்டமான நாள். ஏன்னாக்கா விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார். ஒரு வாரமாக அவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸான ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்ட திரையுலகம் சரி, ரியல் லைஃப்பும் சரி, மதிக்க தெரிஞ்சவரில் இவரும் ஒருத்தர். இவர் நிறைய 150க்கு அதிகமான படங்களை இவர் நடித்து மக்கள் மனசில் ஒரு என்றுமே நீங்காத ஒரு நபராக இவர் இடம் பிடிச்சிருப்பார். இவர் கேப்டன் சொல்லி எல்லாமே செல்லமாக அழைப்பாங்க. அந்த பேர் கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடித்து அது ரொம்ப மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுலேருந்து இவருக்கு மக்கள் கேப்டன்ற பேரை சூட்டி இன்னி வரைக்கும் கேப்டன் சொல்லி இவர் சொல்லுவாங்க. அந்தளவு ஒரு நல்ல மனிதர். அவர் இன்றைக்கு இறந்துட்டாருன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான செய்தி தான். அப்படி ஒரு நல்ல மனிதர். ஆரம்பத்தில் அரசியல் மக்களுக்காக தொடங்கி மக்கள் பணிகள்லாம் ரொம்ப வேகமெடுத்து செஞ்சார். காலப்போக்கில் அவருடைய உடல் அவருக்கு ஒத்துழைக்காமல் போனதுதான் நிதர்சனமான உண்மை. கஷ்டமான ஒரு பதிவுனா அது இந்த பதிவு தான். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரசிடென்ட் பிளேஸ் சார். விஜயகாந்த் மடக்கிருந்து பார்க்குறாங்க, மடக்குங்க. நிலையில நினைச்சுறேன் எதுல மடம் காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கிய, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை நேரம் இருக்கணுங்க இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க காசு காசு பணம் படம் போகையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது.